ரவி கலர்ஸ் இன்றைய ட்ரெண்டிங் பெண்களுக்கான எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷனுடன் குர்தீஸ், பிளாசோ பேண்ட், பத்தியாலா பேண்ட், துப்பட்டாக்கள், ஷேப்வேர்கள், நைட்டிகள், பிராண்டட் உள்ளாடைகளும் கிடைக்கும். ரவி கலர்ஸ், நேரு வீதி, ராஜா தியேட்டர் சிக்னல் அருகில், புதுச்சேரி. வணக்கம். முக்கிய செய்திகள். தொடர் நஷ்டம் காரணமாக மூடப்படும் பாசிக் நிறுவனம். மூலதன முதலீடு அளித்து மீண்டும் இயக்க வேண்டுமென தொழிலாளர்கள் வலியுறுத்தல். புதுச்சேரியில் சாலை பாதுகாப்பு மற்றும் உள்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவது தொடர்பாக ஆலோசனை. மாவட்ட ஆட்சியர் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் துறை அதிகாரிகள் பங்கேற்பு. தமிழகம் புதுச்சேரியில் 16ஆம் தேதி வடகிழக்கு பருவமழை தொடக்கம். தென் மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். புதுச்சேரியில் தீபாவளி தினத்தன்று பட்டாசு வெடிக்க 2 மணி நேரம் மட்டுமே அனுமதி. காற்று மாசுபடுவதை தடுக்க புதுச்சேரி அரசு நடவடிக்கை. நம்ம பாண்டிச்சேரிக்கு ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட் வந்தாச்சு. குவாலிட்டியான பிராண்டட் ஆடைகள் கம்மியான விலையில. எங்க தெரியுமா? அண்ணா சாலை ரத்னா தியேட்டர் பக்கத்துல இருக்க நம்ம ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட் தான். இங்க கலெக்ஷன்ஸ் எல்லாமே ட்ரெண்டுக்கு ஏத்த மாதிரி இருக்கு. இப்போ தீபாவளி மற்றும் ஓபனிங் ஆஃபரா 1999 ரூபாய்க்கு மேல பர்ச்சேஸ் பண்ற அனைவருக்கும் செலோ பிராண்ட் டின்னர் செட், ஜான் பிளேயர்ஸ் டஃபில் பேக் மற்றும் அமெரிக்கன் டூரிஸ்டர் ட்ராலி பேக் போன்ற பரிசுகளும் இருக்கு. ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட், நம்பர் 460, அண்ணா சாலை, ரத்னா தியேட்டர் அருகில், புதுச்சேரி. இனி விரிவான செய்திகள். தொடர் நஷ்டம் காரணமாக புதுச்சேரி பாசிக் நிறுவனம் மூடப்பட உள்ளதாகவும் தொழிலாளர்களுக்கு உரிய இழப்பீடு வழங்கப்படும் என்றும் அந்நிறுவனம் அறிவித்துள்ளது. பாசிக் தொழிலாளர்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி அரசின் வேளாண் சேவை மற்றும் தொழில் கார்ப்பரேஷன் நிறுவனம் 1986 தொடங்கப்பட்டது. இந்த நிறுவனத்தின் மூலம் வேளாண் இடுபொருட்கள், செடிகள், விதைகள் விற்பனை செய்யப்பட்டு வந்தன. இதைத் தொடர்ந்து சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் நிறுவனம் தொடங்கப்பட்டது. கடந்த 2007ஆம் ஆண்டு வரை பாசிக் நிறுவனம் லாபகரமாகவே செயல்பட்டு வந்தது. அதன் பின்னர் பாசிக் நிறுவனத்தில் 50 கோடி வரை நஷ்டம் ஏற்பட்டது. இந்நிறுவனத்தில் 300 பேர் வேலை செய்ய வேண்டிய இடத்தில் 900 பேர் பணிக்கு அமர்த்தப்பட்டதால் அவர்களுக்கு சம்பளம் வழங்குவது உள்ளிட்ட பல்வேறு காரணங்களால் பாசிக் நிறுவனம் சரிவை சந்தித்தது. பாசிக் நிறுவன ஊழியர்கள் தங்களுக்கு ஊதியம் வழங்க வலியுறுத்தி சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கும் தொடர்ந்தனர். இந்த வழக்கில் அவர்களுக்கு அரசு ஊதியம் வழங்க வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது. இருப்பினும் ஊதியம் வழங்க முடியாத நிலையில் பாசிக் நிறுவனம் தள்ளப்பட்டது. எனவே பாசிக் நிறுவனத்தை மூட அரசு முடிவெடுத்துள்ளது. இதற்கான பரிந்துரையை பாசிக் மேலாண் இயக்குநர் ஜெய்சங்கர் தொழிலாளர் துறைக்கு அனுப்பியுள்ளார். அதில் வருகிற டிசம்பர் மாதம் 15ஆம் தேதிக்குள் பாசிக் நிறுவனத்தை மூட திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் இங்கு பணியாற்றும் தொழிலாளர்களுக்கு நிறுவனம் சார்பில் உரிய இழப்பீடு வழங்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனவே நிறுவனத்தை மூட அனுமதிக்க வேண்டும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த பரிந்துரை தட்டாஞ்சாவடியில் உள்ள பாசிக் நிறுவனத்தின் தகவல் பலகையிலும் ஒட்டப்பட்டுள்ளதால் பாசிக் தொழிலாளர்கள் அதிர்ச்சியடைந்துள்ளனர். பாசிக் நிறுவனத்திற்கு மூலதன முதலீடு அளித்து மீண்டும் இயக்கி தொழிலாளர்களுக்கு வேலை வழங்க வேண்டும் என போராட்டம் நடத்தி வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிறுவனத்தில் கடந்த 8 ஆண்டுகளாக தணிக்கை தாக்கல் செய்யப்படவில்லை. எனவே இது தொடர்பான பணிகளை கவனிக்க 15 பேர் மட்டும் பணியில் இருப்பார்கள் என கூறப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் இதற்கு முன்பு ரோடியர், சுதேசி, பாரதி மில்களும், திருபுவனை ஸ்பின்ஸ்கோ மில்லும், லிங்காரெட்டிப்பாளையம் சர்க்கரை ஆலையும், பாப்ஸ்கோ நிறுவனமும் மூடப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. புதுச்சேரியில் சாலை பாதுகாப்பு மற்றும் உள்கட்டமைப்பு பணிகளை மேம்படுத்த சாலை பாதுகாப்பு கமிட்டி தலைவரும் மாவட்ட ஆட்சியருமான குலோத்துங்கன் தலைமையில் ஆலோசனைக் கூட்டம் நடத்தப்பட்டது. புதுச்சேரி அரசின் பல்வேறு துறைகள் மூலம் செயல்படுத்தப்படும் சாலை பாதுகாப்பு மற்றும் உள்கட்டமைப்பு பணிகளை மேம்படுத்தும் விதமாகவும் அதன் பணிகளை ஆய்வு மேற்கொள்ள புதுச்சேரி மாவட்ட சாலை பாதுகாப்பு கமிட்டியின் தலைவரும் மாவட்ட ஆட்சியருமான குலோத்துங்கன் தலைமையில் முக்கிய துறைகளான காவல்துறை, பொதுப்பணித்துறை, வருவாய்த்துறை, நகராட்சி நிர்வாகம், உள்ளாட்சித்துறை, ஸ்மார்ட் சிட்டி நிர்வாகம், மின்துறை உள்ளிட்ட துறை அதிகாரிகளுடனான ஆலோசனைக் கூட்டம் மாவட்ட ஆட்சியர் மாநாட்டு வளாகத்தில் நடைபெற்றது. நிகழ்ச்சியில் காவல்துறை சார்பில் முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் பேசுகையில் பல்வேறு சாலைகளில், குறிப்பாக அரும்பார்த்தபுரம், வில்லியனூர், பத்துக்கண்ணு போன்ற சாலைகளில் மின் விளக்குகளை சரி செய்து தர வேண்டும் என்றும், பொதுப்பணித்துறை மூலம் பல்வேறு சாலைகளில் நடைபெறும் பராமரிப்பு பணிகளையும் விரைந்து முடிக்க நடவடிக்கை எடுக்கும்படியும் மாவட்ட ஆட்சியரிடம் கேட்டுக் கொள்ளப்பட்டது. இதன் காரணமாக புதுச்சேரி கடலூர் சாலை மற்றும் பத்துக்கண்ணு சாலை போன்ற இடங்களில் போக்குவரத்து நெரிசல் அதிகமாக ஏற்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டது. நிகழ்ச்சியில் காவல்துறை உள்ளிட்ட அனைத்து துறை அதிகாரிகளின் கருத்துக்களை கேட்ட மாவட்ட ஆட்சியர் சாலைகளில் நடைபெறும் பராமரிப்பு பணிகளை விரைந்து முடிக்கும்படி பொதுப்பணித்துறை, மின்துறை உள்ளிட்ட துறை அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார். மற்றும் தேவையான இடங்களில் மின் விளக்குகளை உடனடியாக பொருத்தும்படியும்
அனைத்து சிக்னல்களும் சரியாக இயங்க நடவடிக்கை எடுக்கும்படியும் பொதுமக்கள் சாலைகளில் சென்று வர பாதிப்பு ஏற்படாமல் இருக்க காவல்துறை நடவடிக்கை எடுக்க வேண்டுமென்றும் பள்ளி மாணவர்கள் சாலைகளில் பாதுகாப்பாக சென்று வர நடவடிக்கை எடுக்கும்படியும் அறிவுறுத்தினார். மேலும் விபத்து நடைபெறும் பகுதிகளில் காவல்துறை உள்ளிட்ட துறைகள் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் என்று கேட்டுக் கொண்ட மாவட்ட ஆட்சியர், மக்கள் அதிகம் பயணிக்கும் இடங்களில் கனரக வாகனங்களை குறிப்பிட்ட நேரத்தில் மட்டும் அனுமதிக்குமாறு போக்குவரத்துத்துறை மற்றும் போக்குவரத்து காவல்துறையை கேட்டுக் கொண்டார். மேலும் அதிகம் விபத்து ஏற்படும் இடங்களில் வேகத்தடை அமைக்கவும் ஆட்சியர் உத்தரவு பிறப்பித்தார். அனைத்து பராமரிப்பு பணிகளையும் இந்த மாதத்திற்குள் முடிக்க பொதுப்பணித்துறை உள்ளிட்ட துறைகளை மாவட்ட ஆட்சியர் அறிவுறுத்தினார். மேலும் பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகள் இருசக்கர வாகனங்களில் சாலைகளில் பயணிக்கும் போது கண்டிப்பாக தலைக்கவசம் அணிய வேண்டுமென கல்வித்துறையை கேட்டுக் கொண்ட மாவட்ட ஆட்சியர், காவல்துறை இதை கண்காணிக்க வேண்டுமென்றும் கேட்டுக் கொண்டார். சனிக்கிழமைகளில் சிறப்பு முகாம்கள் அமைத்து கல்லூரி மாணவர்களுக்கு ஓட்டுநர் உரிமம் அளிக்க நடவடிக்கை எடுக்கும்படியும் கல்வித்துறை மற்றும் போக்குவரத்து துறையை கேட்டுக் கொண்டார். ஆட்டோ ஓட்டுநர்கள் ஒதுக்கப்பட்ட இடங்களில் மட்டும் ஆட்டோக்களை நிறுத்த போக்குவரத்து துறை கண்காணிக்குமாறும் அறிவுறுத்தப்பட்டது. மேலும் முக்கிய சாலைகளில் பொதுமக்களுக்கு தெரியும்படி வேகத்தடை உள்ளிட்ட பகுதிகளில் வண்ணம் பூசுதல் மற்றும் ஒளிரும் ஸ்டிக்கர்களை அமைத்தல் போன்ற பணிகளை விரைந்து முடிக்கும்படியும் சாலைகளில் பொதுமக்களுக்கு இடையூறாக இருக்கும் ஆக்கிரமிப்புகளை அகற்றுமாறும் கேட்டுக் கொள்ளப்பட்டது. மிஷன் வீதி, புசி வீதி உள்ளிட்ட நகர பகுதிகளில் அமைந்துள்ள முக்கிய சாலைகளில் நடைபெறும் டிரைனேஜ் பணிகளை விரைந்து முடிக்க அதிகாரிகளுக்கு உத்தரவிடப்பட்டது. நிகழ்ச்சியின் போது காவல்துறை உள்ளிட்ட சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகள் பலர் கலந்து கொண்டனர். தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் 16ஆம் தேதி வடகிழக்கு பருவமழை தொடங்க உள்ள நிலையில் 19ஆம் தேதி குறைந்த காற்றழுத்த தாழ்வு நிலை காரணமாக கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது. இதுகுறித்து சென்னையில் உள்ள தென்மண்டல வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், தமிழகம் முழுவதும் இடி மின்னலுடன் 15ஆம் தேதி மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும், மேலும் தென்மேற்கு பருவமழை 15ஆம் தேதி முதல் நாடு முழுவதும் விலகி வடகிழக்கு பருவமழை 16ஆம் தேதி முதல் தொடங்கும் என எதிர்பார்க்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை தொடங்குவது குறித்து தென்மண்டல வானிலை ஆய்வு மைய தலைவர் அமுதா தந்தி நிருபர்களிடம் கூறுகையில், தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால், கேரளா, தென் கர்நாடகா, தென் கடலோர ஆந்திரா பகுதிகளில் வடகிழக்கு பருவமழை 16ஆம் தேதி தொடங்கும் என எதிர்பார்க்கப்படுவதாக தெரிவித்தார். இதனால் அன்றைய தினமே கனமழை பெய்ய வாய்ப்பு இருக்கும் என கூற முடியாது என்றும், இருந்தாலும் 50 இடங்களில் மழை பதிவானால் கூட அது வடகிழக்கு பருவமழையின் தொடக்கம் என்றார். மேலும் மேல்நிலை சுழற்சி தற்போது தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் இந்திய சமவெளி கடலில் உள்ளது என்றும், இது குமரிக்கடல் பகுதி நோக்கி நகரும் வாய்ப்புள்ளதாக தெரிவித்த அவர், அதன் காரணமாக 19ஆம் தேதியன்று தென் அரபிக்கடல் மற்றும் லட்சத்தீவு அருகே குறைந்த அழுத்த தாழ்வு பகுதி உருவாகும் என தெரிவித்துள்ள வானிலை மையம், ஒருவேளை குறைந்த காற்றழுத்த தாழ்வு மையம் தீவிரமடைந்தால் தென் மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என்றும் தெரிவித்துள்ளனர். காற்று மாசுபடுவதை தடுக்க தீபாவளி தினத்தன்று பட்டாசு வெடிக்க 2 மணி நேரம் மட்டுமே அனுமதி அளிக்கப்பட்டுள்ளதாக புதுச்சேரி அரசு மாசு கட்டுப்பாட்டு குழுமம் பொதுமக்களுக்கு அறிவுறுத்தியுள்ளது. தீபாவளி தினத்தன்று பட்டாசு வெடிக்க நேர கட்டுப்பாடு விதித்து புதுச்சேரி அரசு உத்தரவிட்டுள்ளது. இது தொடர்பாக புதுச்சேரி மாசு கட்டுப்பாட்டு குழுமம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், தீபாவளி திருநாளன்று சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை பட்டாசு வெடித்து மகிழ்ச்சியை வெளிப்படுத்துவது வழக்கமான ஒன்று என்ற போதிலும், பட்டாசுகளை வெடிப்பதால் நம்மை சுற்றியுள்ள நிலம், நீர், காற்று உள்ளிட்டவை பெருமளவில் மாசுபடுகின்றன. பட்டாசு உற்பத்தி மற்றும் விற்பனைக்கு தடை கோரி உச்சநீதிமன்றத்தில் தொடரப்பட்ட பொதுநல வழக்கில் சுற்றுச்சூழலுக்கு உகந்த மூலப்பொருட்களை பயன்படுத்தி பட்டாசுகளை உற்பத்தி செய்ய வேண்டும் என்றும், வருங்காலத்தில் பசுமை பட்டாசுகளை உற்பத்தி செய்து விற்பனை செய்ய வேண்டும் என்றும் கடந்த 2018ஆம் ஆண்டு உச்சநீதிமன்றம் நிபந்தனை விதித்தது. மேலும் பட்டாசுகளை வெடிப்பதால் காற்றின் தரம் பாதிக்கப்படுவது குறித்து போதுமான விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டுமென தெளிவுபடுத்திய உச்சநீதிமன்றம், திறந்த வெளியில் குறிப்பிடப்பட்ட பகுதிகளில் மட்டுமே பட்டாசுகளை வெடிக்க மாநில அரசுகள் வலியுறுத்த வேண்டும் என்று அறிவுறுத்தியிருந்தது. மருத்துவமனைகள், வழிபாட்டுத் தலங்கள், கல்வி நிறுவனங்கள், நீதிமன்ற கட்டிடங்கள் மற்றும் அதன் சுற்று வட்டார பகுதிகளில் 100 மீட்டர் தூரத்திற்கு எப்போதும் பட்டாசுகள் வெடிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. பட்டாசுகள் வெடிப்பதால் மூச்சுத் திணறல் அதிகமாகும் என்றும், கண் மற்றும் பிற உடல் பாகங்களில் காயம் ஏற்படும் என்றும், செவித்திறன் குறைதல், பார்வை குறைபாடு, நிம்மதியான உறக்கமின்மை, இரத்த அழுத்தம் அதிகரித்தல், மனக்குழப்பம் மற்றும் அமைதியின்மை ஏற்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. முதியோர், கர்ப்பிணி, இதய நோயாளிகள், ஆஸ்துமா நோயாளிகள்,
பச்சிளம் குழந்தைகள் அதிகம் பயப்படுவார்கள் என்றும் மகிழ்ச்சி பிறருக்கு தொந்தரவு அளிக்க கூடாது என்றும் அறிவுறுத்தியுள்ளது. பொதுமக்கள் குறைந்த ஒளியுடனும் குறைந்த அளவில் காற்று மாசுபடுத்தும் தன்மையும் கொண்ட பசுமை பட்டாசுகளை மட்டுமே வெடிக்க வேண்டும் என்றும் அதிக ஒளி எழுப்பும் மற்றும் தொடர்ச்சியாக வெடிக்கக்கூடிய சரவெடிகளை தவிர்க்க வேண்டும். மருத்துவமனைகள், வழிபாட்டு தலங்கள் மற்றும் அமைதி காக்கப்படும் இடங்களில் பட்டாசுகள் வெடிப்பதை தவிர்க்க வேண்டும். குடிசை பகுதிகள் மற்றும் எளிதில் தீப்பற்றக்கூடிய இடங்களுக்கு அருகில் பட்டாசு வெடிப்பதை தவிர்க்க வேண்டும் என்றும் இந்த நிபந்தனைகளை பொதுமக்கள் பின்பற்றுவதோடு சுற்றுச்சூழலுக்கு அதிக மாசு ஏற்படுத்தாத பட்டாசுகளை அரசு அனுமதித்துள்ள நேரத்தில் உரிய இடங்களில் கூட்டாக வெடித்து இந்த தீபாவளியை மாசற்ற தீபாவளியாக மாற்ற வேண்டும் என செய்திக்குறிப்பின் மூலம் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. புதுச்சேரி பத்துக்கண்ணு அடுத்த செல்லிப்பட்டு பிரதான சாலையில் மினி லாரி மோதியதில் தனியார் தொழிற்சாலை ஊழியர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தது அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி பத்துக்கண்ணு அடுத்த செல்லிப்பட்டு கிராம பகுதி பிரதான சாலையில் 14ஆம் தேதி மினி லாரி ஒன்று செங்கல் ஏற்றி வந்து கொண்டிருந்தது. அப்பொழுது எதிரே வந்த இருசக்கர வாகனம் மீது எதிர்பாராத விதமாக மினி லாரி மோதியதில் இருசக்கர வாகனத்தில் வந்தவர் தூக்கி வீசப்பட்டார். ரத்த வெள்ளத்தில் கிடந்தவர் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். இதைக் கண்டு அதிர்ச்சியடைந்த அப்பகுதி மக்கள் விபத்தை ஏற்படுத்திய மினி லாரியை சிறைபிடித்தபோது லாரி ஓட்டுநர் தப்பித்து சென்றார். இதுகுறித்து தகவல் அறிந்த வில்லியனூர் போக்குவரத்து காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். விபத்தில் உயிரிழந்தவர் வளவனூர் பகுதியைச் சேர்ந்த ராஜா என்பதும் மேட்டுப்பாளையத்தில் உள்ள தனியார் நிறுவனத்தில் உற்பத்தி மேலாளராக பணிபுரிகிறார் என்பதும் தெரியவந்தது. இறந்து போன ராஜாவிற்கு 3 மாத பெண் குழந்தை உள்ளதாக விசாரணையில் தெரியவந்துள்ளது. மேலும் விபத்து குறித்து காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். விபத்து காரணமாக செல்லிப்பட்டு பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பும் பதற்றமும் ஏற்பட்டது. புதுச்சேரியில் 2500 டன் சோளம் வாங்கித் தருவதாக கூறி தொழிலதிபரிடம் 2,44 லட்சம் ரூபாய் மோசடி செய்யப்பட்டது குறித்து சிபிசிஐடி காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புதுச்சேரி வெங்கடா நகரைச் சேர்ந்தவர் சீனிவாசன். இவர் ஸ்ரீ சாய் டிரேடர்ஸ் என்ற பெயரில் கம்பு, சோளம், கேழ்வரகு உள்ளிட்ட உணவுப் பொருட்களை மொத்தமாக வாங்கி அதை நிறுவனங்களுக்கு விற்பனை செய்து வருகிறார். கடந்த 2024ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் அவரை முதலியார்பேட்டை டிஜிட்டல் நிறுவன உரிமையாளர் புவனேஸ்வர், அவரது மனைவி சுபத்ரா மற்றும் இடைத்தரகர் செல்வம் ஆகியோர் தொடர்பு கொண்டு பேசினர். அவர்கள் அவரிடம் பல்வேறு மாநிலங்களில் சோளம் விற்பனை செய்யும் வியாபாரிகளை தெரியும் என்றும் அவர்களிடமிருந்து 2500 டன் சோளத்தை குறைந்த விலைக்கு வாங்கித் தருவோம் என்றும் கூறியுள்ளனர். இதை நம்பிய சீனிவாசன் முன்பணமாக 2,44 லட்சம் ரூபாயை அவர்களிடம் கொடுத்துள்ளார். பணத்தை பெற்றுக்கொண்ட அவர்கள் சோளத்தை வாங்கி கொடுக்கவில்லை என கூறப்படுகிறது. எனவே சீனிவாசன் அவர்களை தொடர்பு கொண்டு கேட்டுள்ளார். அப்போது அவர்கள் மராட்டியம், தெலுங்கானா, ஒடிசா மாநிலங்களில் சோளம் அறுவடை நடைபெறுவதாகவும் விரைவில் சோளத்தை வழங்குவதாகவும் கூறி காலம் கடத்தி வந்ததாக கூறப்படுகிறது. இதனால் சந்தேகமடைந்த சீனிவாசன் அவர்கள் ஏற்கனவே தெரிவித்த முதலியார்பேட்டையில் உள்ள டிஜிட்டல் நிறுவனத்திற்கு சென்று பார்த்தபோது அந்நிறுவனம் பல மாதங்களாக மூடி கிடப்பது தெரியவந்தது. இதனால் தான் மோசடி செய்யப்பட்டதை உணர்ந்த சீனிவாசன் இதுகுறித்து சிபிசிஐடி காவல்துறையில் புகார் அளித்தார். அதன் பேரில் காவல் ஆய்வாளர் பாபுஜி வழக்கு பதிவு செய்து புவனேஸ்வர், அவரது மனைவி சுபத்ரா மற்றும் இடைத்தரகர் செல்வம் ஆகியோரை தேடி வருகின்றனர். காரைக்கால் அருகே பள்ளி, கல்லூரி மாணவர்களுக்கு கஞ்சா விற்பனை செய்த 3 பேரை கைது செய்த காவல்துறையினர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். காரைக்கால் மாவட்டத்தில் உள்ள கோட்டுச்சேரி தனியார் மதுபான கடை அருகே இளைஞர்கள் கஞ்சா விற்பனையில் ஈடுபடுவதாக கோட்டுச்சேரி காவல் நிலையத்திற்கு ரகசிய தகவல் கிடைத்தது. இதையடுத்து காவல்துறையினர் அப்பகுதியில் ரோந்து பணியில் ஈடுபட்டபோது சந்தேகப்படும்படியாக நின்றிருந்த 3 இளைஞர்களை விசாரணை மேற்கொண்டனர். அவர்கள் முன்னுக்கு பின் முரணாக பதிலளித்ததால் சந்தேகமடைந்த காவல்துறையினர் அவர்களை சோதனை செய்தபோது அவர்கள் கஞ்சா மறைத்து வைத்திருந்தது தெரியவந்தது. இதையடுத்து அவர்களை காவல் நிலையம் அழைத்து சென்று விசாரணை மேற்கொண்டதில் காரைக்கால் பகுதியைச் சேர்ந்த ரஜினி சக்தி, பாலசுப்ரமணியன், வினோத்குமார் என்பதும் இவர்கள் பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்களுக்கு கஞ்சா விற்பனை செய்ததும் விசாரணையில் தெரியவந்தது. இதையடுத்து 3 பேர் மீதும் வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் அவர்களிடமிருந்து கஞ்சா பொட்டலங்கள் மற்றும் செல்போன்களை பறிமுதல் செய்தனர். பின்னர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். அடுத்து வருவது புதுவையின் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். புதுவையில் இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம் வழங்குபவர்கள் முத்து கோல்ட் ஹவுஸ், பாண்டிச்சேரி. தங்கம் 1 கிராம் 11,815 ரூபாய்.
இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். வெள்ளி 10 கிராம் 2040 ரூபாய். இத்துடன் ஏஎம்என் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம். புதுச்சேரி உங்கள் ஏஎம்என் டிவி செய்திகளை யூடியூபில் உடனுக்குடன் காண ஏஎம்என் டிவி பாண்டிச்சேரி